சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை சதுர்த்தசி திதி காலை 7:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 4:16 வரை, அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பங்குனி உத்திரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. எல்லா ஆலயங்களிலுமே உற்சவங்கிறது பெருசா நடந்துட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக தெய்வ திருமணங்கள் நடக்கின்ற நாள் அப்படிங்கிறதுனால பக்கத்திலே நிறைய ஆலயங்களிலே அந்த திருக்கல்யாண உற்சவங்கிறது நடக்கும். எல்லோரும் சென்று பங்கு பெற வேண்டியது. அதன் மூலமாக நம்ம வீட்லயும் இந்த கல்யாண சத்தம்ங்கிறது கேட்கணுங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் ரௌஜ்ய மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன ரௌஜ்ய மன்வாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஷண்ணவத்தின்னு சொல்லுவா. இது போக இன்றைய தினம் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதை விட இன்னொன்னு, நம்ம எல்லாருமே இன்றைய தினம் உலக அளவிலே பார்த்தோம்னா உலக முட்டாள்கள் தினமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரஸ்பரம் ஒருத்தர் ஏமாத்தின்னு இருப்பா. அதுபோல் செய்யக்கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பாக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:08 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர உதயம் என்பது மாலை 5:59 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 6:05 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:33 முதல் காலை 6:08 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:12 முதல் 1:43 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:39 முதல் 9:10 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:41 முதல் மதியம் 12:12 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 12:37 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் உலக முட்டாள்கள் தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆல் ஃபூல்ஸ் டே அல்லது ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுலயும் பார்த்தோம்னா குறிப்பா நம்ம பக்கத்துல யாராவது இருந்தா அவளை ஏமாத்துறது, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. மேல இங்க் அடிக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை பண்றது, ஏமாந்தியா ஏப்ரல் ஃபுல் சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இது போல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கோம். இது போக இந்த முட்டாள் என்றால் என்ன, மடையன் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். தமிழ்ல முட்டாள் அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த முட்டாள் என்றால் என்ன, மடையன் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முட்டாள் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சே பார்க்கலாம். முட்டு கூட்டல் ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது என்ன முட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேர், பிரம்மாண்டமான தேர் வரும் பொழுது அந்த தேருக்கு முட்டு கொடுப்பா தெரியுமா. முட்டு கொடுத்து அவ்வளவு பெரிய தேரையே தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். அதுவும் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த தியாக புருஷர்களாக, தியாக சீலர்களாக அவர்கள் அவ்வளவு பெரிய தேர் சக்கரத்துக்கு கீழே அந்த முட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன முட்டை வச்சு கரெக்டா பிரேக் அப்படிங்கிறத போடுவா.
அந்த இடத்துல பிரேக் போடுறதாகட்டும், இல்ல அதனுடைய டைரக்ஷன்ஸை வந்து திருப்புறதாகட்டும். ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் அந்த தேரை வேகமா இழுக்கும் பொழுது தாறுமாறா ஓடிடக்கூடாது இல்லையா? அதை கரெக்டான டைரக்ஷன்ல கரெக்டான ஒரு நிதானமா வரணுங்கிறதுக்காக அப்பப்ப அந்த முட்டை கொடுத்து 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 அவ வந்து அதை பிரேக் போடுற மாதிரி நிறுத்துறது, அதே மாதிரி கரெக்டா டைரக்ஷன் டர்ன் பண்றது. அந்த முட்டு பார்த்தோம்னா இப்படி முக்கோண ஷேப்ல இப்படி கிராஸா வச்சிருப்பா, அதை அப்படி குறுக்கால வச்சு அதனுடைய டைரக்ஷனே அப்படியே திருப்பி விடுவா. அவ்வளவு பெரிய தேர், அதுவும் பிரம்மாண்டமான தேர்கள்லாம் இருக்கு இல்லையா? நம்ம இந்த திருவாரூர் தேராகட்டும், மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் நம்ம தேர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அதை திருப்பிட முடியாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு பணியை மிக எளிதாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வளவு பெரிய புருஷர்கள் அவர்கள். அந்த முட்டு கூட்டல் ஆள் அப்படிங்கிறத முட்டாள் நாயி அவர்கள் தடைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றான்னா, ஒரு செயலை தடை செய்பவர்களை போய் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. நீ ஏன் இதை தடைப்படுத்துற, நாங்க வேகமா தானே வந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி நாம் தவறாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது உனக்கு மூளை இல்லையா, நீ ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுபோல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்திறமை என்பது இருக்கும். அவரவர்கள் அவரவர்களை பொறுத்தவரை புத்திசாலிகள் தான். உனக்கு மூளை இல்லையா, நீ செய்கிற செயல் அறிவற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். கொஞ்சம் இது வந்து அறிவுபூர்வமானதான்னு யோசிச்சுட்டு பண்ணுன்னு வேணா சொல்லலாமே தவிர நீ ஒரு முட்டாள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அதே மாதிரி மடையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா? அது என்ன மடையன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மடையர் அப்படிங்கிறவர் யாருக்கு பெயர்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சமையற்கட்டினுடைய தலைவர் இருப்பா இல்லையா? நம்ம இப்போ இந்த காலத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு கேட்டரார் இருக்காருன்னு சொன்னா அவருக்கான தமிழ் பெயர் தான் மடையர் என்று பெயர். அதாவது எப்படி ஒரு நம்ம வந்து ஒரு கப்பல்ல இயக்குகுறைக்குரிய என்ன சொல்ற, ஒரு கப்பலினுடைய தலைவர் வந்து ஒரு மாலுமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு செயலர் வந்து ஒரு மாலுமின்னு சொல்ற மாதிரி கப்பலினுடைய தலைவனாக அவனை பார்க்கிறோம். தமிழ்ல வந்து மீகாமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வச்சிருப்பா. அதுபோல் தமிழிலே ஒரு சமையற் கூடத்தினுடைய தலைவருக்கு, இந்த சமையல் கலைஞர்களுக்கெல்லாம் சீஃபா இருப்பார் தெரியுமா, ஒரு ஹெட் குக்கா இருப்பார் தெரியுமா, அவருக்கு பெயர்தான் மடையர் என்று பெயர். அதாவது நம்ம கோவில்ல கூட பார்க்கலாம், மடைப்பள்ளி அப்படின்னு தான் போட்டிருப்பா. மடப்பள்ளி மடப்பள்ளி மடப்பள்ளிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அது மடைப்பள்ளி என்று பெயர். அந்த மடைப்பள்ளியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா அவருக்கு பெயர் தான் மடையர் என்று பெயர். அவரும் பார்த்தோம்னா அதாவது மற்றவர்களுக்காக சமைக்கிறார் இல்லையா, அதாவது அன்னத்தை படைப்பவர் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் ஏன் இந்த முட்டாள் பிளஸ் இந்த மடையர்களை இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து நம்ம பாக்குறோம்னு சொன்னா, இந்த இருவருக்குமே அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து பிரேக் போடுறாரு. ரொம்ப பெரிய வாகனத்துக்கே, மிகப்பெரிய ஒரு தேருக்கே பிரேக் போட்டு அதை கரெக்டா தன்னுடைய கண்ட்ரோல்ல, அதாவது தன்னலம் கருதாது பிறர் நலனுக்காகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னவோ சுவாமியை மேல நிமிர்ந்து பார்க்க முடியாது, பார்த்தாலும் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது சுவாமி. இருந்தாலும் அந்த சுவாமியை எல்லாரும் பார்க்கிறா இல்லையா, அவர்களுக்காக ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய தியாக புருஷர். அதே மாதிரிதான் இந்த சமையல் கலைஞர் அப்படின்னு வரும் பொழுது, அதாவது இந்த புகையிலேயே எப்ப பார்த்தா இருந்துட்டு இருப்பார். அந்த சூடு, அந்த உஷ்ணம், அந்த புகையிலேயே இருந்து கொண்டு அவர் அந்த மக்களுக்காக உணவினை படைக்கிறார் அல்லவா, அவரும் எவ்வளவு பெரிய ஒரு தியாக புருஷராக இருப்பார். ஆக இவர்கள் இருவரும் மீதுமே ஆட்பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி என்கின்ற கிரகம்தான். இந்த சனியைத்தான் நம்ம வந்து ஒரு தியாக புருஷன், ஒரு தியாகசீலன், கடுமையான உழைப்பாளி, தன்னலம் கருதாது பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த முட்டு கொடுக்கக்கூடிய ஆள் அவரும் சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர். அதே மாதிரி இந்த மடையர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமையற்கூடத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறவும் சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் தான். இவர்களை வந்து நம்ம அறிவில்லாதவர்கள், இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இரண்டு வார்த்தைகளுமே மிகவும் உயர்ந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்காகவும் நினைவூட்டுகிறோம். அவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்று ஒரு உழைப்பாளிகளாக தியாக சீலர்களாகவே விளங்கி கொண்டிருப்பவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.